எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதிரி வினாத்தல் தான். அதாவது 2ஆம் நிலை காவலர் மற்றும் 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான பொதுத் தேர்வு, அதுக்கான ஒரு மாதிரி கொஸ்டின் ஒன்று நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயற்பியலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை, இதுக்கான சரியான ஆன்சர் எது? நேரான மாயபிம்பம். நேரான மாயபிம்பம். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். ஒளி வெற்றிடத்தின் வழியாக பயணிக்க முடியும். ஒளி வெற்றிடத்தின் வழியாக பயணிக்க முடியும். மனித காதில் கேட்கக்கூடிய அதிர்வெண்ணுக்கான ஒளி வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. மனித காதில் கேட்கக்கூடிய அதிர்வெண்ணுக்கான ஒளி வரம்பு எவ்வளவு? 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரி? ஆப்ஷன் 2, 2 மட்டுமே சரி. அடுத்து மூணாவது கொஸ்டின். சந்திராயன் 1 இந்தியாவில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள், இது எதை பற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் எது? சந்திராயனை பற்றி அறிந்து கொள்வதற்காக. அடுத்து வேதியியல் உள்ள கேள்வி. ரொட்டிச்சோடாவின் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட். அடுத்த ஐந்தாவது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? இறந்த விலங்குகள் மற்றும் புதைப்படிவ மரங்கள் வயதை தீர்மானிக்க கார்பன் 14 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ரெண்டாவது, புற்றுநோயை குணப்படுத்த கோபால்ட் 60 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மற்றும் 2 சரி. 1 சரிதான், 2 சரிதான். அந்த கார்பனுடைய பேர் ஆச்சுன்னா கார்பன் 14, இது வந்து என்னது? கோபால்ட் 60. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. நைட்ரிக் அமிலம் உரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கார்பானிக் அமிலம் வாயு அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கந்தக அமிலம் வாகன மின்கலங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஆக்சாலிக் அமிலம் கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் எது நமக்கு தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் 1 நைட்ரிக் அமிலம், இதுதான் தவறு. அடுத்து உயிரியல் உள்ள கேள்வி. மனிதனின் தலைப்பகுதியில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி எது? மனிதனின் தலைப்பகுதியில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னா பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்து எட்டாவது கேள்வி. எது செல் பவர் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது? எது செல் பவர் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆன்சர் எது? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. பிசிஜி என்னும் தடுப்பூசி எந்த நோய் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு போடப்படுகிறது? பிசிஜி என்னும் தடுப்பூசி எந்த நோய் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு போடப்படுகிறது? இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா காசநோய். இதற்கான சரியான ஆன்சர் எது? காசநோய். அடுத்து 10வது கேள்வி. பொறுத்துக. கீழ்கண்ட வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ அப்படிங்கிறது என்னது? மாலைக்கண் நோயை தீர்க்கும். அடுத்து வைட்டமின் பி அப்படிங்கிறது பெரி. வைட்டமின் இ அப்படிங்கிறது மலட்டுத்தன்மை. வைட்டமின் டி அப்படிங்கிறது ரிக்கெட்ஸ்க்கு அந்த நோயை குணப்படுத்தும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. இது 11வது கேள்வி. கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார்? கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்து சார்மினார் அமைந்துள்ள இடம் எது? சார்மினார் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா ஹைதராபாத். அடுத்து 13வது கேள்வி. ஆழ்வார்கள் சைவ மகான்கள். அடுத்து ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். இதில் எது சரி அப்படின்னா 2 மட்டும் சரி. 2 மட்டும் சரி. ஆழ்வார்கள் யாரு? வைணவர்கள் சொல்லுவாங்க. அடுத்து 14வது கேள்வி. தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் ராஜகோபாலாச்சாரியாரால் எங்கு தொடங்கப்படுது? தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் ராஜகோபாலாச்சாரியாரால் எங்கு தொடங்கப்படுது அப்படின்னா திருச்சி. அடுத்து 15வது கேள்வி. அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? யாரு? சாணக்கியர். அடுத்து 16வது கேள்வி. முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்ற மன்னன் யார்? முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்ற மன்னன் யார் அப்படின்னா பாபர். அடுத்து 17வது கேள்வி. தூத்துக்குடியில் இருந்து எந்த நாட்டிற்கு வஉசி சுதேசி கப்பல் நிறுவனம் கப்பல் போக்குவரத்தை இயக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் இருந்து எந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கை. அடுத்து 18வது கேள்வி. கீழடி. கீழடி வந்து நமக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க? சிவகங்கை. அடுத்து பொருந்தல் அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல். பயன்பள்ளி அப்படிங்கிறது வந்து வேலூர். கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 19வது கேள்வி. சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? ராஜாராம் மோகன் ராய். அடுத்து புவியியல் உள்ள கேள்வி. சுனாமி ஏற்படுவதன் காரணம் என்ன அப்படின்னா கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம். அடுத்து 21. பொறுத்துக. நீர்மின் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா
பாபநாசம், அணுமின் நிலையம் வந்து கூடன்குளம், அனல் மின் நிலையம் வந்து எண்ணூர், காற்றாலைகள் வந்து ஆரல்வாய்மொழி. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி. இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? கர்நாடகா. இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் கர்நாடகா. தமிழ்நாட்டில் வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரி டேஸை சார்ந்தது. தமிழ்நாட்டில் வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரி டேஸை சார்ந்தது அப்படின்னா லிக்னைட். அடுத்து 24வது கேள்வி, பெட்ரோலியம் இந்தியாவில் எங்கு கிடைக்கிறது? பெட்ரோலியம் இந்தியாவில் எங்கு கிடைக்கிறது அப்படின்னா பாம்பே ஹை, மும்பை, அடுத்து அசாமில் டிக்பாய், கிருஷ்ணா மற்றும் கோதாவரியின் டெல்டாக்கள், மேலே உள்ள அனைத்தும். சரியா? அடுத்து 25வது கேள்வி, கிண்டி தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை. அடுத்து மன்னார் வளைகுடா கடல் பூங்கா, மன்னார் வளைகுடா கடல் பூங்கா வந்து ராமநாதபுரம். முக்குருத்தி தேசிய பூங்கா வந்து நீலகிரி. இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து கோயம்புத்தூர். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 26வது கேள்வி, புகழ்பெற்ற மலை வாசஸ்தலமான டார்ஜிலிங் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம். 27வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் மாநில மரம் பனை, தமிழகத்தின் மாநில மலர் தாமரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது மட்டும் சரி? ஆப்ஷன் 1 மட்டும் சரி. ஆப்ஷன் 1 மட்டும் சரி. தமிழகத்தின் மாநில மலர் எது அப்படின்னு தெரிஞ்சிருந்தனா ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து 28வது கேள்வி, முண்டந்துறையில் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா திருநெல்வேலி. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. அடுத்து 29வது கேள்வி, சட்ட மேலவை ஒரு நிரந்தர சபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் சட்ட மேலவை உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் 1 மட்டும்தான் சரி. சட்ட மேலவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர சபை. தமிழ்நாட்டில் வந்து நீக்கிட்டாங்க. அடுத்து 30வது கேள்வி, இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னா ஜனாதிபதி. இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பது யார்? ஜனாதிபதி. தமிழ்நாட்டில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளன அப்படின்னு இருக்காங்க. எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள் அப்படின்னா 39. அடுத்து 32வது கேள்வி, மாநிலங்களவை மற்றும் அவற்றின் தலைநகரங்களுடன் பொருத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் எது? அமராவதி. தெலுங்கானா ஹைதராபாத். ஜார்க்கண்ட் ராஞ்சி. சத்தீஸ்கர் ராய்ப்பூர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 33வது கேள்வி, கூட்டுறவுத்துறையின் உதாரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமுல். கூட்டுறவுத்துறையின் உதாரணம் அமுல். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. 35வது கேள்வி, பணவீக்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணவீக்கம்னு என்னது? விலைகள் உயரும், பணத்தின் மதிப்பு குறையும். விலைகள் உயரும், பணத்தின் மதிப்பு குறையும். அடுத்து 36வது கேள்வி, பண மதிப்பிழப்பு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2016. 2016. பின் வருவனவற்றில் இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட நகரம் எது அப்படின்னா டெல்லி. மிகவும் மாசுபட்ட நகரம் எது? டெல்லி. அடுத்து சைபர் குற்றங்களை தடுக்க அறிமுகம் செய்யப்பட்ட அவசர உதவி எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைபர் குற்றங்களை தடுக்க அறிமுகம் செய்யப்பட்ட அவசர உதவி எண் 1930. 1930. அடுத்து 39வது கேள்வி, மித்தாலி ராஜ் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் வீரர். மித்தாலி ராஜ் என்பது யார்? கிரிக்கெட் வீரர். அடுத்து 40வது கேள்வி, தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்தநாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஈவேரா பெரியார். சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஈவேரா பெரியாருடைய பிறந்தநாள். அடுத்து 41வது கேள்வி, வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்து கோவிட்-19 நோய்க்கு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவாக்சின். சத்திய சோதனை என்னும் சுயசரிதை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி. அடுத்து ஒலிம்பிக் வரலாற்றில் தடகளத்தில் இந்தியாவில் முதல் தங்க பதக்கம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீரஜ் சோப்ரா. பின்வருவற்றில் எது யூபிஐ ஆப் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூம். இதில் வந்து ஜிபே அப்படிங்கிறது யூபிஐ ஆப் தான், பேடிஎம் யூபிஐ ஆப் தான், பிஹெச்ஐஎம் வந்து யூபிஐ ஆப் தான். சூம் அப்படிங்கிறத மட்டும்தான் கிடையாது. ஸோ இதுவரை 45 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேள்வியில் எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.